திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் சந்திரசேகர் போட்டியிடுகிறார். இவர் கைலாசம்பாளையம், சத்யா நகர், அப்பூர்பாளையம், சிலோன் காலனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கவும், படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவும், கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி தரவும் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என மக்களிடம் கேட்டுக்கொண்டார். நிறைய இடத்துல பொதுமக்கள் பட்டாவே இல்லை, எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை, பட்டா கொடுத்தா தான் கரண்ட்டுக்கு போய் நாங்கள் அப்ளை பண்ணி இபியில் சர்வீஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறது நிறைய ஒரு கருத்தை பொதுமக்கள் குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அதில் கொஞ்சம் ஆழமாக விசாரித்து பார்க்க போகும்போது இந்த வருவாய்த்துறை எந்த வேலையும் சரியாக இது வரைக்கும் செயல்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மைங்கிறது தெரியுது. பொதுமக்கள் அலைக்கழிக்கிறாங்க, ஒரு முறையான பதில் கிடையாது. பொதுமக்கள் போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்களுக்கு முறையாக இன்னைக்கு ஆகாதுன்னு ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கினா அவங்க திரும்ப வந்துட்டு போகிறாங்க. அவங்கள சாயந்தரம் வரைக்கும் காக்க வச்சு இன்னைக்கு ஆகல நாளைக்கு வா அப்படிங்கிறது, மறுபடியும் அதை 4 நாள் அலக்கழிச்சு மறுபடியும் அதுக்கப்புறம் காசையும் லஞ்ச லாவணியம் அதிகமாகி போச்சு. பொதுமக்கள்கிட்ட லஞ்சத்தையும் வாங்கிட்டு அந்த வேலையும் முறையாக செஞ்சு கொடுக்காம இருக்காங்க. ஒவ்வொரு பட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சத்தை வாங்கிட்டு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக்கு, நம்பர் மிஸ்டேக்கு, இல்லைன்னா பேர் மிஸ்டேக்கு, திரும்ப அதை கொண்டு போய் சரி பண்ணி கொண்டு வரதுனா அதுக்கு மறுபடியும் மாதக்கணக்காகுது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய இப்போ குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது. நிறைய வீடுகளில் இன்னைக்கு மின்சாரமே இல்லை. காரணம் பட்டா இல்லாதனால மின்சாரம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. இதை அடுத்தது நாங்கள் சட்டமன்ற தேர்தல் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் இதை முன்னிறுத்தி நான் அனைவருக்கும் இந்த பட்டா வழங்கும் பிரச்சனையை